டிஎம்கே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களும் எதுக்காக பதவி விலகுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற இந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் யார்கிட்ட போக போகுது, இது மாதிரியான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2015ஆம் ஆண்டு ஏடிஎம்கேல போக்குவரத்து, அதாவது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக வந்து இருந்தவர். அந்த டைமில் இந்த டிரைவர்கள், கண்டக்டர்கள் இவங்களுக்குலாம் வந்து வேலை வாங்கி தரதா வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மோசடி நடந்ததா, அவர் மேலே குற்ற வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமாக வந்து பண பரிவர்த்தனையும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து அவர் மேலே இந்த வழக்கு அப்படிங்கிறது. இதனால் அவர் வந்து ஜூன் 14ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு வந்து கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்படுறாரு. கிட்டத்தட்ட 471 நாள் கழித்து வந்து அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2024 செப்டம்பர் 26ஆம் தேதி திரும்ப வந்து அமைச்சர் ஆகிறாரு. மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை இதில் வந்து திரும்ப வந்து மினிஸ்டர் ஆகிறாரு. அந்த டேட்டில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் டெப்டி சிஎம்மாக வராரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அவரோட ஜாமீனை வந்து ரத்து பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவருக்கு ஜாமீன் கொடுத்ததுக்கு காரணமே இவர் அமைச்சராக இருந்தார்னா இவர் வந்து அவருடைய சாட்சியங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவார். அதனால் இவர் அமைச்சராக இல்லைன்றதுனால தான் வந்து இவருக்கு வந்து ஜாமீன் வழங்கப்படுது. ஆனால் இவர் திரும்ப அமைச்சராக வராரு. அதனால் இவருக்கு 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்று வந்து இவர் அமைச்சர் பதவியிலேருந்து விலகணும், அப்போ தான் வந்து இவர் வந்து ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு. இந்த குட் பேட் அக்லி படத்தில் மொட்டையாக பேங்கான ஒரு ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வருது. ஸோ இப்போ இதனால தான் இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் காரணமாக இவருடைய பதவி அப்படிங்கிறது விலகுறாரு. ஸோ இதனால தான் இவர் திரும்ப ஒரு ரெக்கார்டும் வந்து வந்திருக்கு. என்னென்னா, அமைச்சரவையில் 2வது முறையாக ஒரு குறுகிய காலகட்டங்கள்லேயே வந்து ராஜினாமா பண்ணக்கூடிய, தொடர்ச்சியாக ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டராக இவர் வந்து இந்த பட்டியலில் வராரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பொன்முடி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபாரஸ்ட், அதாவது வனம் மற்றும் காதித்துறையில் மினிஸ்டராக இருந்தவர். இப்போ வந்து இவர் எதுக்காக இந்த ராஜினாமா செய்ய காரணம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு மேலே வந்து பல சர்ச்சைகள் வந்து ஆல்ரெடி வந்துக்கிட்டு இருந்தது. ஆல்ரெடி ஒரு பேச்சுக்கெல்லாம் பார்த்தோம்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்தளத்துக்கு 2 பக்கம் அடிக்கிற மாதிரி ஆல்ரெடி பிஜேபி ஏடிஎம்கே அடிச்சிட்டு இருக்காங்க. இது பத்தாது, நம்ம கட்சியில் இருக்கிறவங்களே நீங்கள் என்னோட தூக்கத்தை தொலைக்கிற அளவுக்கு வந்து சில விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவரெல்லாம் வந்து ஒரு வார்ன் பண்ணியிருந்தாரு. பெரியார் திராவிட இயக்கத்தினால ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது. அந்த ஈவெண்ட்டில் இவர் போயிட்டு சைவம் வைணவம் பற்றி மிகவும் ஆபாசமான சில வார்த்தைகளை பயன்படுத்தி பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி சர்ச்சையாக ஒரு கருத்தை பேசியிருந்தார். அது ரொம்பவே வந்து சர்ச்சையை கிளப்பிச்சு. இவர் வந்து பதவி விலகணும், அதாவது முக்கிய பதவியில் இருக்கிறார். இவர் டிஎம்கேவுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியில் இருக்கிறார். அதனால் இவர் பதவி விலகியே ஆகணும் அப்படின்னு எதிர்கட்சி பார்த்தோம்னா ஏடிஎம்கேலேருந்து எல்லா பார்ட்டியும் இவர் மேலே வந்து ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. ஸோ இவர் இப்படியே வச்சுட்டு இருந்தால் வந்து டிஎம்கேக்கு பெரிய ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் 10 மந்த்து தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு. இதை வச்சே பெரிய ஒரு பாலிடிக்ஸ் நடக்க போகுதுன்னு வந்து இவரை உடனடியாக அவசரமாக வந்து இவர் வந்து பதவி விலகுறாரு. ஸோ கட்சியிலேருந்து இவரை நீக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சார துறை அமைச்சராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையில் வந்து இருக்கிறாரு. ஸோ இவரோட பதவியும் பொன்முடி அவர்களுடைய வனம் மற்றும் காதி, அந்த வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அந்த ஒரு துறையும் வந்து யாருக்கு போக போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஸ் சிவசங்கர் அப்படிங்கிறவர், இவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறாரு. இவருக்கு கூடுதலாக செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட இருந்த அந்த மின்சாரத்துறை அப்படிங்கிறத வந்து இவருக்கு வந்து தராங்க. ஸோ அடுத்தபடியாக டிஎம்கேல இருக்கக்கூடிய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் முத்துசாமி, இவருக்கு வந்து பார்த்தோம்னா செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட இருந்த அந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை வந்து இவருக்கு வந்து ஒதுக்குறாங்க, அதாவது வீட்டு வசதித்துறையோட சேர்த்து. ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த பால் வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன், இவர் வந்து பார்த்தோம்னா இவருக்கு பொன்முடி அவர்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா, வனம் மற்றும் காதி, அந்த துறை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பால் வளத்துறை வந்து யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இப்போ பால் வளத்துறை வந்து யார்கிட்ட போக போகுது அப்படின்னா, மனோ தங்கராஜ் அப்படிங்கிறவர் 7 மாதத்துக்கு முன்னாடி அமைச்சரவை பதவியிலேருந்து நீக்கப்பட்டவர். இவர் திரும்ப வந்து அமைச்சரவையில் வராரு. இவருக்கு தான் இந்த பால் வளத்துறை அப்படிங்கிறது போக போகுது. மனோ தங்கராஜ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பத்மநாபபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. இந்த இடத்துல 2016 சட்டமன்ற தேர்தலையும் 21 சட்டமன்ற தேர்தலையும் இவர் வந்து பெரிய அளவில் வந்து வின் பண்ணார். கிட்டத்தட்ட 40,000 26,000 இந்த ஓட்டு டிஸ்டன்ஸில், இந்த மார்ஜினில் வந்து வின் பண்ணி பெரிய அளவில் வின் பண்ணவர் தான். ஸோ இவருக்கு இந்த பதவி ஏன் போச்சு அப்படின்னா, 2021 வின் பண்ணதுக்கப்புறம் அமைச்சரவையில் ஐடி துறை கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருக்கு திரும்பவும் வந்து ஒரு பால்வளத்துறையில் வந்து கொடுத்தாங்க. பால்வளத்துறையில் வந்து 1.5 ஆண்டு காலம் வந்து இவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அப்போ பல சர்ச்சைகள் இவர் மேலே வந்து வந்ததுனால
7 மாதங்களுக்கு முன்னாடி போன வருஷம் 2024 இவர் வந்து பதவியை விலகினார். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா 7 மாதம் கழித்து இவர் வந்து திரும்ப அதே பால்வளத்துறையை இவர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஸோ இருக்கிற எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் யாருக்கு வந்து அப்படியே ரீஷஃபில் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இது எதுக்காக நடக்குது அப்படின்னா இது ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளான விஷயந்தான். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு எரர்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்க ஸோ மேலதிகாரிகள். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம்தான். ஸோ இது டிஎம்கே எதுக்காக இந்த ஷஃபில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக எலெக்ஷனுக்கு 10 மாதம் இருக்குது. ஸோ இதை வச்சே வந்து நெகட்டிவான ஒரு சைனாக வந்து போயிடக்கூடாது. எதிர்க்கட்சி வந்து இப்போ அதிமுகவும் பிஜேபியும் பலமான கூட்டணியை உருவாக்கிட்டாங்க. இவங்க வந்து இதை வச்சே வந்து பெருசாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக ஒரு பக்கம், இன்னொன்று கோர்ட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட அழுத்தம் இன்னொரு பக்கம். அண்ட் இதெல்லாம் தாண்டி இப்போ மனோ தங்கராஜ் மாதிரியான ஆட்களுக்கு எதுக்கு வந்து அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா கன்னியாகுமரி அப்படிங்கிறது பிஜேபியுடைய ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு போட்டியிடணும் அப்படின்னா மனோ தங்கராஜ் மாதிரி ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதுக்கு அவர் வந்து ஒரு அமைச்சரவையில் அவருக்கு ஒரு பதவி வந்து திரும்ப கொடுத்து அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக ஆக்கினா தான் அந்த இடத்த வந்து திரும்ப திமுக ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு டஃப் கொடுத்து ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகவும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதாங்க இந்த பதவி வந்து எப்போ இந்த பதவியேற்பு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா மண்டே, அதாவது ஏப்ரல் 28ஆம் தேதி மண்டே திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு கவர்னர் மாளிகை ராஜ்பவனில் வந்து இந்த பதவியேற்பு விழா அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த திமுகவுடைய அமைச்சர்களுடைய இந்த இடமாற்றம், இந்த இலாக்கா ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.